So guys, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் ரீசெண்டா திருப்பதி போயிருக்காங்க. அங்க அவருடைய ஃபேன்ஸால பப்ளிக்காலையும் ஒரு சில தகராறு நடந்திருக்கு. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்த வீடியோக்கான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஃபேமிலியோட, அதாவது சூர்யா ஜோதிகா அவங்களுடைய பொண்ணோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருப்பதிக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது விஐபி பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ஷனம் இருக்கு. இல்ல அதோட ஹை லெவல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பிளான் டேட் தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து போயிருப்பாங்க. ஸோ மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தர்ஷனம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா ஷார்டஸ்டாக அவங்களால பார்த்துட்டு முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க விஐபி பாஸ் லிஸ்ட்ல இருக்கிறதால இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சோர்ஸும் இவங்களுக்கும் ஸ்பெஷல் டைமிங்கும் வந்து கொடுத்து தான் இந்த மாதிரி தர்ஷனத்தை பார்க்க வைப்பாங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் தர்ஷனம் அப்படின்ற விஷயத்துல 10,500 ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளும் போக முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில திருப்பதிக்கு ரீசெண்டாக விசிட் பண்ணிருக்கக்கூடிய சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல இவரோட ஃபேன்ஸ் நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பாடி கார்ட்ஸ் இருந்துமே அவரை தாண்டி நிறைய பேர் அவர் கூட செல்ஃபியோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில இடத்துல கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா மேம் கூட எடுக்கணும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. கூட அவங்க பொண்ணு வந்ததால ஃபேமிலியும் பாப்பாவையும் எடுக்க வேணாம் நீங்கள் யாருமே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அவாய்ட் பண்ணதான் பார்த்துருப்பாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து அந்த தர்ஷனம் பாயிண்ட்ல இருந்து அவர் காருக்கு ஏற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து கொஞ்சம் டார்ச்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பாக அவர் வந்து ஃபீலும் ஆனார்ன்ற விஷயத்த கிளியராக அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு கூட சொல்லாங்க. நிறைய ஹீரோஸ் அவங்களுடைய ஃபேமிலியோட வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த செல்ஃபி எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ விரும்ப மாட்டாங்கன்ற விஷயம் ஆல்ரெடி சூர்யா அவர்கள் ஏர்போர்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. ஃபோட்டோ எடுக்கும்போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு. அப்படி இருந்தும் திருப்பதி தர்ஷனத்துக்கு வந்திருக்கும் போது இந்த இடத்துல இதே ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணதால கொஞ்சம் மனுஷன் இரிட்டேட்டிங் ஆயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் அவர்கள் சொல்லும் போது பப்ளிக்காக நம்மளும் ஏற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபேமிலியோடு இருக்கும்போது லேடிஸோடு இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிச்சயமாக பெருசாக அவங்க விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நிறைய செலிபிரிட்டி வெளியே வரும்போது ரொம்பவே பாடி கார்டோடையோ இல்லையோ ஒரு டைட் செக்யூரிட்டியோ வந்துட்டு வெளியே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் பரபரப்பே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிவிச்சுக்கிறேன்.